உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாயில் விஷயத்தில் சீக்வன்ஸ் மாற்றலாமா மாற்றக்கூடாது, இதுதான் புரிஞ்சுக்கணும் மக்கள். புரியுதா இல்லையா? இப்போ மசாயில் விஷயம் ஒரு ஒழு செய்கிறது வந்துருச்சு. முதலில் கை கழுவணும், ரெண்டாவது வாய்க்கு தண்ணி செலுத்தணும், அதுக்கப்புறம் முகம் கழுவணும்னு இருக்குது. இதில் சீக்வன்ஸ் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் பண்ணணும். அப்போ மசாயில் பொறுத்த வரைக்கும் அது தனி கேட்டகரி. அதில் அறிவிப்பாளர் தொடர் ஒன்று வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு தான் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம வாழ்க்கையை மசாயில் மட்டுமே வச்சுக்கிட்டதுனால, புரியுதா, நம்ம வாழ்க்கை மொத்தமாக வெறும் மசாயில் மட்டுமே இஸ்லாமுன்னு நம்பிட்டதுனால மசாயிலுக்கு ஹதீஸ்களில் என்ன உசூல்கள் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாபுக்குமே ஃபிட் பண்ணுறோம். அங்கே தான் பிரச்சனை. ஈமானியாத் சார்ந்த விஷயங்களுக்கும், அதாவது நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மசாயிலில் நம்ம குருட்டுத்தனமாக தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ரசூல்லா கை கழுவுனாங்க, அதெல்லாம் ஆய்வு பண்ணியோ கை கழுவ போகிறோம், அதெல்லாம் கிடையாது. ரசூல்லா கழுவுனாங்க, நம்ம கழுவ போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கியாம தொழுகையுடைய அந்த வரிசை இருக்குது, அதை மாற்ற